இப்போ ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, ஆளுநர் இல்லாமல் இருந்தாலும் தமிழக அரசு செயல்படும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் முதல்ல வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆளுநர் அப்படிங்கிறது ஒரு செரிமோனியல் ஹெட். நாளைக்கு இது என்ன தெரியுமா ஆகும்? எங்களுக்கு ஜனாதிபதியே வேண்டாம், பிரைம் மினிஸ்டர் நான் தான் எல்லாம் ஒத்துப்பாங்களா எல்லா ஸ்டேட்டும்? ஸோ இதெல்லாம் எடுத்தேன் கவுத்தன்லாம் முடிவெடுக்க முடியாது. உங்களுக்கு இணக்கமான கவர்னர்ஸ்லாம் இருந்தாங்களா? அப்போல்லாம் நீங்கள் வேண்டாம்னு சொல்லலையே. பார்லிமெண்ட்டில் இருக்காங்க இல்லையா? சொல்லுங்கள், ரைஸ் பண்ணுங்கள் பார்லிமெண்ட்டில். எதுக்கலாமோ சொன்னீங்க. மும்மொழி கொள்கை நீங்கள், டீலிமிட்டேஷன் நீங்கள், எல்லாத்துக்கும் இப்போ இதை போடுறீங்க. எல்லா ஸ்டேட்டையும் கூப்பிடுங்க. கவர்னர் தான் வைஸ் சான்சலர் நியமிப்பாங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரி பில்லு கொண்டு வந்தாலும் அதான் என்னுடைய பவர் எங்கிட்டேருந்து நீங்கள் பிடுங்கிறதுக்கு பில்லை கொடுத்து என்ன நீங்கள் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இதுதான் பெரிய இஷ்யூ ஆச்சு. இதை தான் ஒன்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஆர்டிகல் 142 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அதை இன்வோக் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணோம், கவர்னர் நீ பாஸ் பண்ணாட்டாலும் இந்த பில்லெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ண மாதிரி நாங்கள் பர்மிஷன் அப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ முதல்வர்கிட்ட நியமிக்கிற பொறுப்பு கொடுக்க சரின்னு நினைக்கிறீங்களா? அது கான்டென்ஷியல் தப்பாக இருக்கிறதுல ஒன்றும் இது இல்லை. இவங்க என்ன சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட், ஈவன் ஜனாதிபதிக்கு உங்களுக்கு வந்த பில்லெல்லாம் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணணும். ஜனாதிபதிக்கு நீ எப்படி டைரக்டிவ் கொடுப்பீங்க? As a president, I will not be bound by the advice given by the Supreme Court. நீங்கள் இந்த வைஸ் சான்சலர் நியமிக்கிறீங்க இல்லையா முதல் மந்திரி, அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. இந்த 20 யூனிவர்சிட்டினா 18 யூனிவர்சிட்டியில் 12 யூனிவர்சிட்டியில் இன்னும் வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் பண்ணவில்லை. வைஸ் சான்சலர் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி பார்க்குறச்ச இந்த பில்லு எந்த விதத்துலையும் கவர்னர் இவர் தான் துணைவேந்தர், இவர் தான் சான்சலர். ஆனால் இந்த தேதிக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சுப்ரீம் கோர்ட் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் எங்களை கேட்கணும், நாங்கள் தான் பவர். இல்லை, தவறு. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பவரை நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் எடுத்த ஆக்டிவிட்டி, நீங்கள் எடுத்த டிசிஷன் தப்புன்னு கோட் பண்ணுங்கள். தமிழ்நாடு கவர்னர் RN ரவியை அவருடைய அதான் நேர்மைத்தன்மை அதை பற்றி ஒரு பேசியிருக்காங்க. நேர்மையாக நடக்கவில்லைன்னு. நோ, தவறு. அந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது சுப்ரீம் கோர்ட். தட் மீன்ஸ் யூ ஆர் கிராசிங் தி எலெக்ஷன் ரெக்கார்ட். ஏன் நீங்கள் எதுக்கு உள்ள வரீங்க சார்? அப்போ நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறதுலையே நேர்மையாக, ஜுடிஷியரி தான் நேர்மையாக ஃபங்க்ஷன் பண்ணுறீங்களா? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஆளுநருக்கு எதிராக வந்து சில சர்ச்சைகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. துணைவேந்தர்கள் சம்பந்தப்பட்ட நியமனம் வந்து முதல்வர்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு. உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநருக்கு எதிராக வந்து தான் சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து திமுக அரசு பெரிய அளவில் கொண்டாடிட்டு வந்தது. இப்போ வந்து ஒரு துணைவேந்தர்கள் மாநாடு ஊட்டியில் வந்து 25-26 நடக்க போகுது. குடியரசு துணைத் தலைவர் அவரையும் வந்து அழைச்சிருக்கார். என்ன நடக்க போகுது இந்த மாநாட்டில்? நடத்துறதுக்கான உரிமை அவருக்கு இருக்கா? நல்ல கொஸ்டின் தான். அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு கொடுத்தாங்க சார்? இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்து 10 பில்லு தமிழ்நாடு அரசாங்கம் அசம்பிளியில் வச்சு பாஸ் பண்ண 10 பில். இந்த 10 பில்லுமே தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் ஒரு 22 யூனிவர்சிட்டி. அந்த எல்லாத்துக்கும் வைஸ் சான்சலர் துணைவேந்தர்களை அவங்களை நியமிக்கிறதுக்காக இந்த பில்லை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த பில்லில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இயர் ஆஃப்டர் தமிழ்நாட்டு முதல் மந்திரியே இந்த துணைவேந்தர்களெல்லாம் நியமிப்பார் அப்படி இப்படின்னு இவர் போட்டிருந்தாங்க. அதனால் இந்த பில்லை அப்படியே பெண்டிங் வச்சார். பெண்டிங் வச்சு ரொம்ப நாள் பெண்டிங் வச்சார். எதனால் ரொம்ப நாள் பெண்டிங் வச்சாருன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. அதாவது சில பில்லெல்லாம் இவரால் என்ன இது வரைக்கும் பில்லை பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி துணைவேந்தர்களை நியமிக்கிறது இவர் தான், கவர்னர் தான். ஏன்னா நம்ம இந்தியாவில் எல்லா இதுலேயும் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா கவர்னர் அவர் தான் அந்த ஸ்டேட்டில் இருக்க யூனிவர்சிட்டி எல்லாவற்றுக்கும் சான்சலர், வேந்தர். சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வேந்தர் ஆர் விசிட்டிங் கெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா ஜனாதிபதி. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு, ஸ்டேட்டுக்கெல்லாம் கவர்னர் தான். ஸோ அந்த கவர்னர் தான் வைஸ் சான்சலர் நியமிப்பாங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரி பில்லை கொண்டு வந்தாலும் அதான் என்னுடைய பவர் எங்கிட்டேருந்து நீங்கள் பிடுங்கிறதுக்கு பில்லை கொடுத்து என்ன நீங்கள் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அதனால் இவர் நிறுத்தி வச்சார்.
இது ஒரு இஷ்யூ ஆச்சு. என்ன அப்படின்னா ஆர்டிகல் 200 அந்த 200 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் கவர்னருக்கு 3 ஆப்ஷன் சார். இந்த மாதிரி ஒரு சட்டசபையில் பில்லு பாஸ் பண்ணி வந்தால் கவர்னருக்கு 3 ஆப்ஷன். என்ன ஆப்ஷன்? ஒன்று டைரெக்டாக பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறது, நான் பட்டுக்க மாட்டேன், அனுப்பிச்சி விட்ரு. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2, பில்லு வருது, ஆனால் நான் படித்து பார்க்குறேன், ஓகே அசென்ட் கொடுத்துட்றேன், எடுத்துங்க. ஆப்ஷன் 3, பில்லு வருது, நான் படித்து பார்க்குறேன், படித்து பார்த்து இல்லை இதுக்கு திருத்தங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு திருப்பி அனுப்பிச்சிடுவேன். அந்த மாதிரி திருப்பி அனுப்பிச்சால் அவங்க பாஸ் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் நீங்கள் சொன்ன இதெல்லாம் பண்ணி திருத்தங்கள் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சாச்சுன்னா கவர்னருக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். இந்த 3 ஆப்ஷன் தாங்க. ஆனால் ஆர்டிகல் 200 என்ன சொல்கிறேன்னா, கவர்னர் இந்த மாதிரி 2வது ஆப்ஷன் எடுத்துங்க. என்கிட்ட வருது, அதை நான் படித்து பார்த்து அது மேலே டிசிஷன் எடுக்க போகிறேன். அதாவது திரும்பி இதை அப்படியே பாஸ் பண்ணுறேன்னா இல்லை மறுபடியும் இதில் சேஞ்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு சட்டசபைக்கு அனுப்ப போகிறேன்னா, ஆனால் இதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்க எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் கவர்னர் அதை இது ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், அவ்வளோதான், டைம் லிமிட் இல்லை அப்படின்னு கடப்பில் போட்டார் பில்லை. இதுதான் பெரிய இஷ்யூ ஆச்சு. இதை தான் ஒன்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இன்னும் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிறது உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் டைம் எடுத்துக்க முடியாது. அதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 142 கீழே அப்படி ஒரு பவர் கொடுத்துருக்கோம். அந்த ஆர்டிகல் 142 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அதை இன்வோக் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணோம், கவர்னர் நீ பாஸ் பண்ணாட்டாலும் இந்த பில்லெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ண மாதிரி நாங்கள் பர்மிஷன் அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிடுது. அந்த மாதிரி பாஸ் ஆன உடனே அதில் என்ன ஆர்டிகல் 142 அந்த கான்ஃப்ளிக்டில் இப்போ வேண்டாம், இப்போ பாஸ் ஆகி வந்துடுது. பாஸ் ஆன உடனே இப்போ என்ன அடுத்து, முதல் மந்திரி, தமிழக முதல் மந்திரி வைஸ் சான்சலரை நியமிக்கலாம், அதுதான் பில்லு. அதை இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். அது சரின்னு நினைக்கிறீங்களா? இப்போ முதல்வர்கிட்ட நியமிக்கிற பொறுப்பு கொடுக்க சரின்னு நினைக்கிறீங்களா? அது கான்டென்ஷியல் தப்பாக இருக்கிறதுல ஒன்றும் இது இல்லை. ஏன் முதல்வர் நியமித்தா என்ன தப்பு இல்லை? இது வரைக்கும் கவர்னர் தான் இது பண்ணி கோர்ட்டுக்கு போங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட் இப்போ இந்த பில்லை பாஸ் பண்ணதுனால என்ன எடுத்து முதல்வருக்கு எஸ் இவர் வைஸ் சான்சலர் நியமிக்கலாம் அப்படின்னு இதனுடைய மறைமுகமாக சொல்லியிருக்கு. இது எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்கா? எக்ஸ்பிளிசிட்டாக வெளிப்படையாக எந்தவித ஆம்பிகுட்டியும் இல்லாமல் ஆமாம் இயர் ஆஃப்டர் இவர் தான் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லவில்லை. இதை சொன்னீங்க, எஸ் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுங்க சொல்லியாச்சு. கவர்னர் ஆல்வேஸ் கேன் கான்டெஸ்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் கான்டெஸ்ட். அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு 5 பெஞ்ச் 5 ஜட்ஜ் உள்ள பெஞ்சுக்கு போகலாம், இல்லை 7 ஜட்ஜ் உள்ள பெஞ்சுக்கு அப்பீலுக்கு போகலாம். அதிகபட்சம் 13 ஜட்ஜ் உள்ள பெஞ்ச் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. எனி கான்ஸ்டிடியூஷன் மேட்டர் அங்கே எடுத்துன்னு போகலாம், கொண்டு போகலாம். இந்த ஆர்டிகல் 142 இன்வாக் பண்ணி இவங்க என்ன சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட், ஈவன் ஜனாதிபதிக்கு உங்களுக்கு வந்த பில்லெல்லாம் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணணும். ஜனாதிபதிக்கு நீ எப்படி டைரக்டிவ் கொடுப்பீங்க? ஆர்டிகல் 201 கான்ஸ்டிடியூஷன் அதில் என்ன சொல்கிறாங்க, ஜனாதிபதி கேன் டேக் இட்ஸ் ஒன் டைம். அண்ட் ஜனாதிபதிக்கே பில்லு வந்தது அப்படின்னா ஆர்டிகல் 143 அதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஜனாதிபதி சுப்ரீம் கோர்ட்டுடைய அட்வைஸை கேட்கலாம். இந்த மாதிரி பில்லு வந்திருக்கு, நாங்கள் பாஸ் பண்ணலாமா வேண்டாமா, பாஸ் பண்ணால் என்ன மாதிரி இம்ப்ளிகேஷன் இருக்கும், நான் பாஸ் பண்ணவில்லை என்றால் என்ன ஆகும், உங்கள் அட்வைஸ் கொடுங்கன்னு கேட்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அட்வைஸ் கொடுத்துட்டோம், நாங்கள் அட்வைஸ் கொடுத்துட்டோம், நீங்கள் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது. உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டிருக்கேன் ஜனாதிபதி, அவ்வளோதான். உங்கள் அட்வைஸை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஆக்ட் பண்ணுறது, இல்லை உங்கள் அட்வைஸை ஓகே தள்ளி வச்சுட்டு நானே முடிவெடுக்கிறது வேறு விஷயம். ஸோ உங்கள் அட்வைஸு என்ன பைண்ட் பண்ணாது. ஆஸ் அ பிரசிடென்ட் ஐ வில் நாட் பி பவுண்ட் பை தி அட்வைஸ் கிவன் பை தி சுப்ரீம் கோர்ட். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஆனால் கவர்னர் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த பில்லில் எங்கேயும் இயர் ஆஃப்டர் இனிமேல் கவர்னர் அவர் சான்சலர் கிடையாதுன்னு சொல்லவில்லை. அதனால் கவர்னர் he continues to function as the chancellor of the Tamil Nadu University. மொத்தம் ஒரு 22 யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த 22 யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 2 யூனிவர்சிட்டி மட்டும் கவர்னர் சான்சலர் கிடையாது. ஒன்று தமிழ்நாடு லா யூனிவர்சிட்டி, அதுக்கு யார் சான்சலர் பார்த்தீங்கன்னா
ஹைகோர்ட் தமிழ்நாடு சென்னை ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ். அவர் தான் அந்த தமிழ்நாடு லா யூனிவர்சிட்டிக்கு சான்சலர். இன்னொரு யூனிவர்சிட்டி ஜெயலலிதா ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக்கல் இதுவாக ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அதுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சான்சலர். மீதி இருக்க 20 யூனிவர்சிட்டிக்கும் கவர்னர் தான் சான்சலர். அவருக்கு எல்லா இதுவும் இருக்குது. இப்போ என்ன சொன்னீங்க, வைஸ் சான்சலர் இனிமேல் தமிழ்நாடு முதலமைச்சர். ஓகே பண்ணுங்க. ஆனால் தெர் ஆர் ஸோ மெனி ஃபங்க்ஷன்ஸ். இது யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி செனட் அண்டு அந்த கவுன்சில் அதுக்கெல்லாம் நியமிக்கிறதெல்லாம் பவர் கவர்னர்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கும் ஆஸ் எ சான்சலர் யூனிவர்சிட்டியுடைய எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் அது எல்லாத்தையும் ஆடிட் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது பவர்ஸ் கவர்னருக்கு தான் இருக்குது. அந்த செனட் அண்ட் அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் போர்டு யூனிவர்சிட்டி போர்டு இதுக்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறது பவர் கவர்னர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் இந்த வைஸ் சான்சலர் நியமிக்கிறீங்க இல்லையா முதல் மந்திரி, அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் வந்து யூஜிசி அப்பாயிண்ட் பண்ண ஒருத்தரோ 2 பேரோ, அதை தவிர கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண ஒரு நாமினி, அதை தவிர மீதி ஸ்காலர்ஸ். இந்த 5-6 பேர் சேர்ந்தது தான் ஒரு கமிட்டி. அவங்க தான் வந்து இவரை வந்து வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து வைஸ் சான்சலரை ஒரு 2-3 பேர் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கவர்னர் முதலமைச்சர் இவரை அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய கமிட்டி இருக்குல்ல, பேனல், சர்ச் பேனல், அந்த சர்ச் பேனல் ஒரு நாமினி கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கவர்னருக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 18 யூனிவர்சிட்டி, இந்த 20 யூனிவர்சிட்டி சொன்னால் 18 யூனிவர்சிட்டியில் 12 யூனிவர்சிட்டியில் இன்னும் வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் பண்ணவில்லை. வைஸ் சான்சலர் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி பார்க்குறச்ச இந்த பில்லு எந்த விதத்துலேயும் கவர்னர் நீங்கள் இனிமேல் துணைவேந்தர் இல்லை என்று சொல்லவில்லை. இவர் தான் துணைவேந்தர், இவர் தான் சான்சலர். அதனால் he got all the powers to convene the meeting of all the vice chancellor. வைஸ் சான்சலர் போய் தான் ஆகணும். வைஸ் சான்சலர் நியமித்தது சிஎம்மாக இருக்கலாம், ஆனால் வைஸ் சான்சலர் மேலே பவர் கண்ட்ரோல் ஆஸ் அ சான்சலர் கவர்னருக்கு இருக்குது. ஸோ கவர்னர் கூட்டி மீட்டிங் வாங்கன்னா மீட்டிங் போக வேண்டிய பொறுப்பு ஆல் தி வைஸ் சான்சலருக்கு கண்டிப்பாக உண்டு. ஓகே, இப்போ ஜெகதீப் தன்கூர் வந்து சொன்னது என்னென்னா, உச்சநீதிமன்றத்துக்கு எதிராகவே கேட்டிருந்தார், எப்படி நீங்கள் ஆளுநர் பற்றி இப்படிலாம் கேட்கலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்குமே. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? சார் இது நாளுக்கு நாள் நிறைய வரும் சார். இந்த மாதிரி பேச்சுக்கள் நாளுக்கு நாள் நிறையா வரப்போகுது. ஜெகதீப் அந்த விபி தங்கர் மட்டும் பேசவில்லை, 2 பிஜேபி எம்பிஸ் அவங்களே கொஸ்டின் பண்ணிருக்காங்க. நிறைய காமன் மேன் பீப்புள் கொஸ்டின் பண்ணுறாங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் இதுவே இந்த ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் ரீச்சிங் ஆடுறீங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு லைன் இருக்குது. நம்ம டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு 4 பில்லர் கான்ஸ்டிடியூஷனில், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, ப்ரெஸ், மீடியா, இந்த 4 பில்லரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி நடந்தால்தான் ஜனநாயகம் தடைக்கும். ஆனால் இந்த தேதிக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சுப்ரீம் கோர்ட் அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் எங்களை கேட்கணும், நாங்கள் தான் பவர் இல்லை, தவறு. எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, கவர்னர் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, பிரசிடென்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. ஒருத்தர் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பவரை நீங்கள் சொல்ல முடியாது. கவர்னர் நீ இப்படி தான் இருக்கணும். நோ, ஐ நோ மை ரூல்ஸ், ஐ நோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. எலெக்ஷன் கமிஷனர், நோ, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்லாம் நீங்கள் பேசக்கூடாது. எப்போ நீங்கள் சொல்லலாம், நான் எடுத்த ஆக்ஷனில் ஏதாவது தவறு இருந்தால் அந்த ஆக்ஷன், நீங்கள் எடுத்த ஆக்டிவிட்டி, நீங்கள் எடுத்த டிசிஷன் தப்புன்னு கோட் பண்ணுங்கள். ஆனால் என் மேலே வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது அந்த மாதிரி சொல்லாதீங்க. இவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் இதில் பேஜ் நம்பர் 413 என்னமோ, அதில் தமிழ்நாடு கவர்னர் RN ரவியை அவருடைய அதான் நேர்மைத்தன்மை அதை பற்றி ஒரு பேசியிருக்காங்க. நேர்மையாக நடக்கவில்லைன்னு. நோ, தவறு. அந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் தட் மீன்ஸ் யூ ஆர் கிராசிங் தி எலெக்ஷன் ரெக்கார்ட். 2வது, ஹைகோர்ட் கோவிட் பீரியடில் டெல்லி ஹைகோர்ட் அந்த ஜட்ஜு ஒருத்தர் பேசுகிறாங்க, அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கிடைக்கல, ஞாபகம் இருக்கா? அப்போ இவங்க சொன்னாங்க, நீங்கள் பிச்சை எடுப்பீங்களோ திருடுவீங்களோ தெரியாது. யாரை? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா யாரை சொல்கிறீங்க? அப்போது
பிஎம். பிச்சை எடுப்பீங்களோ திருடுவீங்களோ தெரியாது, நீங்கள் போயிட்டு எங்கே தான் கொண்டு வாங்க. நோ, தவறு. ஸோ தெர் இஸ் எ வே டு டாக். யூ ஷுட் நாட் கிராஸ் யுவர் லக்ஷ்மண் ரேகா. ஒருத்தருக்கும் ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்டு இவங்க என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் பிஎம் அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் ஒன் மோர் இது. அதில் இவங்க குறுக்க வந்து என்ன சொன்னாங்க, இல்லை சீஃப் ஜஸ்டிஸே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் எதுக்கு? ஏன் நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க சார்? அப்போ நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறதுலையே நேர்மையாக ஜுடிஷியரி தான் நேர்மையாக ஃபங்க்ஷன் பண்ணுறீங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி 2022க்கு முன்னாடிலாம் 1990 1980 அப்போல்லாம் எவ்வளோ பேர் இருந்தாங்க? அந்த எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுற பேனலில் எவ்வளோ பேர் அப்போ இருந்தாங்க? அப்போ என்ன சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தாரா? இப்போ என்ன திடீர்னு சீஃப் ஜஸ்டிஸ் அதில் இருக்கணும்ட்டு உடனே அரசாங்கம் என்ன பண்ணாங்க, பார்லிமெண்ட்டில் பில்லை வச்சு பாஸ் பண்ணி 3 பேர் கொண்ட பேனல், பிஎம், லீடர் ஆஃப் அப்போசிஷன், ஒன் ஆஃப் தி கேபினட் மினிஸ்டர். இந்த மாதிரி இருந்தால் அப்போ 2 பேரும் மெஜாரிட்டி உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா? இஷ்டத்துக்கு பண்ணேன்னா கேளுங்க. எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க, இந்த எலெக்ஷனில் இந்த மாதிரி டிசிஷன்லாம் எடுத்தீங்க, தப்பு. இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் சீஃப் ஜட்ஜும் இதில் இருக்கணும்னு. அந்த மாதிரி எதாவது இருக்கா? 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது. ஒரு இன்சூரன்ஸ் கோட் பண்ண முடியுமா? தவறான ஒரு ஷெட்யூல் கொடுத்தாங்க. ரூலிங் பார்ட்டியை ஃபேவர் பண்ணி இந்த மாதிரி போல் ஆக்டிவிட்டி, நம்பர் ஆஃப் ஃபேஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண சொல்ல முடியுமா இவங்களால? 7 ஃபேஸ் 8 ஃபேஸ் இதெல்லாம் 2000 2004 2009 எலெக்ஷன்லேயே இருக்குது. ஒரே ஃபேஸில் நடக்கல எலெக்ஷன். ஸோ இவங்க வந்து கிராஸ் பண்ணுறாங்க, லிமிட்டை கிராஸ் பண்ணுறாங்க. பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்க. நான் கேட்குறேன், எவ்வளோ கேசஸில் உங்களுக்கு யாராவது டைம் கொடுத்தாங்களோ நீங்கள் சொல்ல முடியுமா? 1 மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தின் 1 மந்த் முடிக்க. அதாவது கேட்குறேன். இதில் டெல்லி ஹைகோர்ட் இப்போ ரீசெண்டாக ஜட்ஜ் ஒருத்தர் யஷ்வந்த் வர்மா, அவருடைய வீட்டிலேருந்து 12 கோடிக்கு கருகின இதெல்லாம் இருந்துனாங்க. தென் இன்னொரு பூட்டின அறைக்குள்ள 24-25 கோடி பணம் இருக்குன்னாங்க. அந்த ஜட்ஜி இதெல்லாம் என் பணமே இல்லை, அந்த ரூம் எப்போவுமே திறந்து கிடக்கும்னாரு. ஆனால் கமிஷனர் ஆஃப் போலீஸ் டெல்லி அவர் சொல்கிறார், இல்லை நாங்கள் போகும்போது அந்த ரூம் பூட்டி கிடந்தது, அதை திறக்கும் போது அதில் இவ்வளோ கரன்சி நோட் இருக்குங்கிறாங்க. அவரை பிடிச்சிங்களா? அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? இன்னி வரைக்கும் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிபிஐ உள்ளே வர முடியாது, இடி உள்ளே வர முடியாது, போலீஸ் உள்ளே வர முடியாது, ஜட்ஜஸ் எங்களை நாங்களே பார்த்துப்போம். தவறு. அங்கே தான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. உங்கள் இதை நீங்களே பார்த்துட்டீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தவறாயிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்குள்ளே ஜட்ஜுக்குள்ளே? அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இனி இது அவங்களே பார்த்துக்கலாமா? சொல்லுங்கள். அதேமாரி ஹைகோர்ட்டு ஒன்று போகிறோம்ல, எம்பி எம்எல்ஏ அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. இல்லை நாங்களே பார்லிமெண்ட்டில் பார்த்துக்குறோம், நீங்கள் யாரும் ஜட்ஜெல்லாம் குறுக்க வர வேண்டாம், எம்பி மேலே ஏதாவது தவறா பார்லிமெண்ட்டில் இனிமேல் நாங்கள் பார்த்துப்போம், நாங்கள் கமிட்டி வச்சு பார்த்துப்போம் சொன்னால் ஒத்துப்பீங்களா? அதுக்குன்னு கோர்ட்டு போடுறீங்க, கேஸ் போடுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஜட்ஜஸ்க்கு இது நாட் அப்ளிகபிளா? நீங்கள் என்ன பண்ணீங்க? அவரை வந்து யஷ்வந்த் வர்மா டெல்லி ஜட்ஜ், அவர் மேலே இந்த அளவுக்கு இது இருக்குது, அவரை கொண்டு போய் அலகாபாத் ஹைகோர்ட்டில் நீங்கள் வச்சிங்க. அப்போ மக்களுக்கு உங்கள் மேலே என்ன நம்பிக்கை வரும்? நம்பிக்கை போய்டுறது இல்லையா? இதை தான் அவர் தங்கர் கேட்குறார். இதெல்லாம் மட்டும் ரைட்டா? எந்த அதிகாரத்தில் எந்த இதில் நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுங்க? அட்வைஸ் கொடுக்கலாம், டைரக்டிவ் கொடுக்கக்கூடாது. பிரசிடென்ட் இப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை, தனி அதிகாரம் இல்லை, தனிச்சையாக செயல்படக்கூடாது, மாநில அரசு சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கப்புறம் இவருக்கு வந்து என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ஆஃப் பண்ண மாதிரி தான் இருக்குது. என்ன பவர்ஸ் இருக்குது? இல்லை, கிடையாது. அதாவது கவர்னருக்குன்னு பார்த்தோம் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இருக்குது. ஓகே, அதை தவிர ஜுடிஷியரி பவர்ஸ், அந்த ஜுடிஷியரி பவருக்கு ஒருத்தருக்கு பாடம் கொடுக்கறது, அவனுடைய குற்றத்தை குறைத்து அவனுடைய சென்டென்ஸை குறைக்கிறது, இதெல்லாம் அவருக்கு பவர் இருக்குது. கவர்னர் இஸ் நாட் ஜஸ்ட் எ போஸ்ட்மேன். இவங்க சொன்ன மாதிரி போஸ்ட்மேன் கிடையாது. நாங்கள் இதெல்லாம் நீங்கள் அனுப்ப வேண்டியதான உங்கள் ரூல் கிடையாது. நான் படித்து பார்ப்பேன், படித்து பார்த்து சரியாக இல்லை என்றால் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த பில்லை பாஸ் பண்ண முடியாது, சரியாக இருக்கணும், திருப்பி அனுப்புவேன். நீங்கள் அனுப்பிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நான் சொன்ன சஜஷன்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் அனுப்பலாம். இல்லை அப்படியே வச்சு, இல்லை நாங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டோம், நீங்கள் சொன்ன சேஞ்சஸ்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அதே இதை மறுபடியும் அசம்பிளியில் வச்சு பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணால் ஆர்டிகல் 200 என்ன சொல்கிறோம்? கவர்னர்
கண்டிப்பாக அதை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற. ஆனால் இந்த இடத்துல கவர்னர் என்ன பண்ணார், 2வது ஒரு பில்லு வந்த உடனே அதை வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சார். அதை தான் சுப்ரீம் கோர்ட் தப்புங்கிறான். நீங்கள் எப்போ பண்ணணும்னா ஆப்ஷன் 1 திரும்பி இவங்களுக்கு அனுப்பாமல் உங்ககிட்ட வந்தது இல்லையா, அப்பயே படித்து பார்த்து இது சரியில்லை அப்படின்னு ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருந்தா இஷ்யூ ஓவர். நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்ககிட்ட பெண்டிங் வச்சிங்க, மறுபடியும் இவனுக்கு அனுப்பிச்சிங்க. இவங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க சஜஷன்ஸ்லாம், அந்த சஜஷன்ஸ்லாம் நீங்கள் சொல்லி அதை இவங்க பாஸ் பண்ணி ஆர் சஜஷனாக அங்கே எடுத்துக்கலிங்க, மறுபடியும் அதே பில்லை கொடுத்தா நீங்கள் பாஸ் பண்ணி தான் தீரணும். இதுதான் இது. ஓகே. நீங்கள் உங்ககிட்ட வந்த உடனேயே நீங்கள் அனுப்புகிறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க, பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, இஷ்யூ இல்லை. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி கவர்னருக்கு பவர் இருக்குது. ஸ்வீரிங்கன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட் சொல்கிறான் ஸ்வீரிங்கன் பண்ணுங்கிறான். ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட் உள்ளே வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தேர் ஷுட் பி கிளியர் டிமார்கேஷன். கவர்னருடைய பவர் என்ன, சுப்ரீம் கோர்ட் பவர் என்ன. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன தெரியுமா, எந்த ஒரு ஜட்ஜு மேலேயும் டோட்டலி அவங்க இன்சுலேட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. எங்களுக்குள்ள இதில் போலீஸ் வரக்கூடாது, இடி வரக்கூடாது, சிபிஐ யாரும் எங்களை கொஸ்டின் பண்ணக்கூடாது, எங்கள் இதை நாங்களே பார்த்துப்போம், உங்கள் இதில் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ஆக்ஷனை நீங்கள் எடுக்கலன்னா என்ன. இப்போ இந்த ஜட்ஜி யஷ்வந்த் வர்மா சொன்னேன், எவ்வளோ மாதத்துக்குள்ளே அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள். ஓப்பனாக சொல்லிருக்கீங்களா, இல்லை, இதெல்லாம் தான் கொஸ்டின் பண்ணுறோம். இது மக்களுக்கே இதுவாங்க. நீங்கள் இந்த பக்கம் ஒரு மினிஸ்டர் மேலே ஹைகோர்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குறாங்க, மேலே சுப்ரீம் கோர்ட் பண்ணோடனே அவரை ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், ஓகே ஹைகோர்ட் எங்கே தப்பு பண்ணார், ஹைகோர்ட் இது மாதிரி 3 வருஷ தண்டனை கொடுத்தாங்க, நாங்கள் அதை ஒத்துக்க மாட்டோம், ரிலீஸ் பண்ணுறோம். அப்போ ஹைகோர்ட் எங்கே தப்பு பண்ணாங்க, அவன் எப்படி 3 வருட தண்டனை கொடுத்தான், நீங்கள் எப்படி அவனை ரிலீஸ் பண்ணுறீங்க, எதனால் ரிலீஸ் பண்ணி சொல்லுங்கள். மக்கள் காமன் மேன் எங்களுக்கு தெரியணும். ஒன்றுமே தெரியாமல் வச்சுருந்தா என்ன பண்ண முடியும். ஸோ அதனால் கவர்னர் செப்பரேட் ஃபங்க்ஷன். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆர்டிகல் 142 இன்வாக் பண்ணீங்க இல்லையா, இன்வாக் பண்ணிட்டீங்க சரி, ஆனால் இன்வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார், கவர்னர், தமிழ்நாடு அரசாங்கம். இந்த மாதிரி இங்கே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ஃப்ளிக்ட் பண்ணிக்கிறேன், கான்ஃபரன்டேஷன் இது இருக்கக்கூடாது, அதனால் சுமூகமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்ட்டையும் சொல்லுங்கள். சார் முன்னாடியே நீங்கள் பிரசிடெண்ட் அனுப்பிச்சிருங்க உங்களுக்கு வர பில்லெல்லாம். ஏன்னா இது என்ன ஆறுது அப்படின்னா அதாவது என்ன இதில் கொடுத்தாலும் நாளைக்கு அதாவது ஒரு பர்டிகுலர் இதில் இனிமேல் இந்த எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இடியே வரக்கூடாது, சிபிஐ வரக்கூடாது சொல்லலாம், இடியே வரக்கூடாது, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அரசாங்கம் நாங்கள் பார்த்துப்போம், போலீஸ் நாங்கள் இருக்கோம், கோர்ட்டு கேஸில் எங்கள் இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பில் அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பில்லை வந்து கவர்னர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லட்டுமா வேண்டாம்னு சொல்லட்டுமா. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோவர்ஷியல் பில்லெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனை. அதனால் இது அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே இவங்க அனுப்புகிற பில்லெல்லாம் கவர்னர் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இது கோர்ட்டு வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துடுது இல்லையா, இயர் ஆஃப்டர் கோர்ட் இங்கிருந்து ஒரு 6 மாதம் டைம் எடுத்து இது எப்படி பண்ண போகிறோம், எப்படி சொல்யூஷன் கொண்டு வர போகிறோம் சொல்லணும் நமக்கு. ஓகே. ஸோ ஒரு இறுதியான கேள்வி என்னென்னா, இப்போ ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, ஆளுநர் இல்லாமல் இருந்தாலும் தமிழக அரசு செயல்படும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் முதல்ல வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? தமிழ்நாடு ஒன்று மட்டும் தமிழ்நாட்டு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆளுநர் அப்படிங்கிறச்சு ஒரு செரிமோனியல் ஹெட் அப்படின்னு சொல்கிறது. நாளைக்கு இது என்ன தெரியுமாகும், எங்களுக்கு ஜனாதிபதியே வேண்டாம், பிரைம் மினிஸ்டர் நான் தான் எல்லாம் ஒத்துப்பாங்களா எல்லா ஸ்டேட்டும், இவங்க எல்லாருமே ஆகுனா பிரசிடெண்ட்டுக்கு போயிடுறீங்க இல்லையா, ஜனாதிபதியே வேண்டாம்னு ஒத்துக்க போகிறீங்களா. ஸோ இதெல்லாம் எடுத்தேன் கவுத்தன்லாம் முடிவு எடுக்க முடியாது. உங்களுடையதே சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இணக்கமான கவர்னர்ஸ்லாம் இருந்தாங்களா ஆரம்பத்தில், அப்போல்லாம் நீங்கள் வேண்டாம்னு சொல்லலையே இல்லை. ஸோ இதை வந்து ஒரு அரசாங்கம், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், 2 ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி எடுக்க முடியாது. நீங்கள் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் போங்க, ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்டில் இருக்காங்க இல்லையா, சொல்லுங்கள், ரைஸ் பண்ணுங்கள், பார்லிமெண்ட்டில் இஷ்யூவை ரைஸ் பண்ணுங்கள். எவ்வளோ எதிர்க்கட்சியை உங்களை சப்போர்ட் பண்ணுறது, எதுக்கலாமோ சொன்னீங்க, மும்மொழி கொள்கை நீங்கள், டீலிமிட்டேஷன் நீங்கள், எல்லாத்துக்கும் இப்போது இதை போடுறீங்க. எல்லா ஸ்டேட்டையும் கூப்பிட்டு அவங்களோட பேசுங்க. இனிமேல் நமக்கெல்லாம் இதுவே வேண்டாம், கவர்னரே வேண்டாம்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன போகிறது, எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி முடிவெடுக்கிறது
அப்புறம் முடிவு பண்ணலாம். இவங்க ஒருத்தரை சொல்கிறதுனால அந்த முடிவை கேட்டு எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஓகே சார், நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ.